வணக்கம். ஸ்டார் சிவில் இன்ஃப்ராலேருந்து கவுஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ காலம் கோழி மார்க்கிங் பண்ணுறோம் பாருங்கள், காலம் மார்க்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். இது ஆக்சுவலி ஒரு ஓல்டு பில்டிங் இருந்த சைட்டு. இப்போ ஃப்ளாட்டு கட்ட போகிறோம். இது இப்போ சென்னையில் இந்த சைட்டு கொளத்தூர். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பழைய பில்டிங்கை ஃபுல்லாக ஜீரோ பண்ணிவிட்டு ரோட் லெவலில் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஜென்ரலாக எடுத்தோன்னே இப்போ மார்க்கிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எந்த சைட் இருந்தாலும், இப்போ சப்போஸ் பழைய லேஅவுட்டோ புது லேஅவுட்டோ செடிங்கெல்லாம் வளர்ந்து இருக்கும், ஸோ அந்த புல்லெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சைட்டுங்களெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல சைட்டு க்ளீனிங் பண்ணிடணும். சைட்டு க்ளீனிங் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாட்டினுடைய பவுண்ட்ரி இருக்குது பாருங்கள், அதை பக்காவாக மார்க் பண்ணிடணும். நம்ம மூலமட்டம்லாம் பார்த்து பக்காவாக மார்க் பண்ணிடணும். உங்கள் ஷேப் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி எல்லா பிளாட்டுமே ஒரே ஷேப் இருக்காதுங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த லேஅவுட்டு ஸ்கெட்சில் கொடுத்துருப்பாங்க ஷேப்பு. அந்த ஷேப்பு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல நூல் அடிச்சுக்கணும், த்ரெட் அடிச்சுக்கணும். இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து வருவோமே. இப்போ நீங்கள் மார்க்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும்னா, முதல்ல அப்ரூவல் இருக்கும். இப்போ தான் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன வீடாக இருந்தாலும் நீங்கள் அப்ரூவல் ஜோன்லேயே போயிட்டு வெறும் நம்ம பிளானர்ஸ்கிட்டயே கொடுத்தீங்கன்னா அவங்களே சைட் ட்ராயிங் போட்டு அன்றைக்கே வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதே ஒரு கமர்ஷியல், அதாவது ஸ்டில்ட்டு +3 அந்த மாதிரி ஃப்ளாட்டு கட்ட போகிறோம், ஸ்டில்ட்டு +4 கட்ட போகிறோன்னா அப்போ நம்ம ஜோனில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். இது பில்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு கிச்சன், அதாவது ஒரு போர்ஷன் 2 போர்ஷன் கட்டுறவங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறவங்க, 600லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டுறவங்கன்னா அவங்களுக்கும் அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணும். ஆனால் அப்ரூவலுக்கு லேட் ஆகாது, உடனே கிடைக்கும், 2 நாளில் கிடச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங் பற்றி தான் நம்ம இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மார்க்கிங் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்றதை சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட ஃப்ளோர் பிளான் இருக்கும், அப்ரூவல் பிளான் இருக்கும், அது போக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருக்கும். அதாவது பெரிய ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தால் இப்போ ஸ்டில்ட்டு +3 பண்ணுறீங்க, ஃப்ளாட்ஸ் கட்ட போகிறீங்க, ஒரு 6 போர்ஷன் கட்ட போகிறீங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு மேலே கட்ட போகிறீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி தான் முறையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைனே அரைவ் பண்ணுவாங்க நம்ம இன்ஜினியர்ஸு, சரிங்களா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸு. ஸோ அந்த டிராயிங் உங்கள் கையில் வந்திருக்கும். அதுபோக இப்போ சின்ன வீடு ஒரு 600லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 10 சதுரம் 12 சதுரம்னா அதெல்லாம் நம்ம இன்ஜினியர்ஸு, நம்ம கட்ட போகிற கான்ட்ராக்டர்ஸ், அதாவது அவங்க பேசிக்காக இன்ஜினியர் இருந்தால் நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட அந்த காலம்க்கு என்ன ஸ்பேனு, என்ன கம்பி போடணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு காலம் டிசைனை அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, சரிங்களா. அப்படி பண்ணுறது தான் அது முறையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும். போர் வாட்டரும் இருக்கணும். அங்கே ஆல்ரெடி இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இப்போ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அழகாக போர் போட்டிருக்கோம். போர் வேலை முடிஞ்சிருச்சு. இது சிட்டினால் நம்மளுக்கு இங்கே வாட்டர் டேபிள் இப்போதைக்கு இந்த இடம் நல்ல இடம் 10 அடியில் இருக்குதுங்க. அதே நீங்கள் இப்போ வேறு கொஞ்சம் தூரம் அவுட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் 200 அடி போடணும், 300 அடி போடணும், அப்போ தான் தண்ணி ஆரம்பிக்குதுன்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த சைட்டு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 to 200 ஃபீட்டுக்குள்ளேயே நல்ல சர்ப்ளஸாக வாட்டர் கிடைக்கும். அதுக்கு மேலே இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒன்று. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இபி டெம்ப்ரவரி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. கமர்ஷியல் டேரிஃபில் தான் வரும். அது ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சைட்டு வேலைகளை ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கிங்க்கு வந்திருக்கோம். மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ சுற்றி காலி இடம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், முதல் நம்ம பிளாட்டு கோஸாக இருக்கோ, இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கோ, ஸ்கொயராக இருக்கோ, ட்ரையாங்கிளாக இருக்கோ, என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை முதல்ல எல்லக்கல்ல மற்ற பிளாட்லேருந்து கரெக்டாக பிடிச்சி நீங்கள் அதை கொண்டு உங்கள் பிளாட்டை முதல் போட்டுடணும்.
இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ 3 சைட்லேயும் வீடுங்க வந்துருச்சு. ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் இருக்குது, ஆப்போசிட்டில் ரோடு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இதே இப்போ ஓப்பன் லேஅவுட்டு புது லேஅவுட்டில் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடு மட்டும்தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, பக்கத்தில் எதுவும் வீடு இல்லைன்னா நீங்கள் வந்து அப்போது நம்ம சைடு நம்ம பிளாட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி செட்பேக்ஸை முதல்ல அரைவ் பண்ணணும். இப்போது மினிமம் செட்பேக்ஸ் கொடுக்கறது எப்போவுமே நல்லது, சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும். இப்போ நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட்டு ப்ரொப்போசல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டில்ட்டு +3 கட்ட போகிறோம். ஸ்டில்ட்டு +3 கட்டும் போது இப்போ கம்பல்சரி இப்போ 30 ஃபீட் ரோடில் தான் ஸ்டில்ட்டு +3 தருவோம். 20 ஃபீட் ரோடுனா உங்களுக்கு ஸ்டில்ட்டு +2 தான் கொடுப்பாங்க. இல்லைனா ஹாஃப் ஸ்டில்ட்டு பண்ணிங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, செகண்டில் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு அந்த கவரேஜை நீங்கள் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்க்கு எவ்வளோ இடம் விட்டீங்களோ அதே ஏரியாவை நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் கட்டிக்கலாம். அப்படி கொடுப்பாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு 30 ஃபீட் ரோடாக இருந்தால் தான் ஸ்டில்ட்டு +3 கிடைக்கும். இப்போ இந்த சைட்டு வந்து ஸ்டில்ட்டு +3ன்னு சொல்லியிருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 40 ஃபீட் ஃப்ரண்டேஜ். இப்போ ஆல் சைட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 5 அடி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம மார்க்கிங்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன்று. இதே ஒரு 35-60 சைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 சைடு 0 பண்ணிவிட்டு மிச்சம் 3 சைடும் 5 அடி செட் பேக் விட்டுட்டு வேலை செய்யலாம். அதுக்கும் 3 ஸ்டில்ட்டு +3 கிடைக்குது இப்போ புது ரூல்ஸ் பிரகாரம். அதே மாதிரி இந்த மார்க்கிங் விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மூலமட்டம்லாம் பார்த்து பக்காவாக பண்ணுங்க. அதே மாதிரி டயக்னல் மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக டேலி ஆகணும், x = y வரணும். அதே மாதிரி இந்த 3+4+5 ஃபார்முலாவை கரெக்டாக மெயின்டைன் அப்போ தான் 90 டிகிரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 3² + 4² = 5² மாதிரி வரும். அந்த ஃபார்முலாவும் கரெக்டாக இன்ஜினியர்ஸ் தானே இதை மார்க்கிங் பண்ணுறதுனால அதிகமாக அது விஷயமா நான் நிறைய பேசலை. இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 8 அடி ஆழம் போய் பெடல் 6 கால் போட்டு நல்லபடியாக அதை வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ஜேசிபி சைட்டில் ஆக்டிவாக எர்த் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2200 சார்ஜ் பண்ணுறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே சென்னை சிட்டிக்குள்ளே ஏதாவது வேலை இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 60 ப்ராஜெக்ட் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நல்ல முறையில் முடித்து தருவோம். அப்ரூவலுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் கூடவே இருந்து எல்லா வேலையும் செஞ்சு தந்துடுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.